வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சக்தி, என்ன ஜனனி, டயர்டா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டயர்டெல்லாம் இல்ல. டயர்டா தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய வேலை வர. இங்க வா, கால் கொடு. ஏய் ஜனனி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு விடு, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நீ எனக்கு அமுத்தி விடுறல, நான் உனக்கு அமுத்த கூடாதா? கால் நீட்டு. ஜனனி, எனக்கு எதுவும் இல்ல. சக்தி, ஏன் இப்போலாம் என்கிட்ட நீ எதுவுமே பேசுறது இல்ல? அமைதியாவே இருக்க. என் கூட சண்டை போடலாம், என்னை திட்டலாம், 2 அடி கூட அடிக்கலாம். ஏண்டி என்னை கொண்டு வந்து இந்த இம்சையில எல்லாம் கோத்து விடுறேன்னு என்ன திட்டலாம். எதுவுமே சொல்றது இல்ல இப்பெல்லாம். நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தி சந்தோஷமா ஒரு பிளாட் எடுத்து இருந்துகிட்டு, நான் ஒரு ஆபீஸ் போயிட்டு, நீ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்ல? ஏண்டி இப்படி பண்றேன்னு என்கிட்ட கோவமா கேட்கலாம்ல? நல்ல அடி கூட அடிச்சிடலாம்ல? ஏன் சக்தி என்ன எதுவுமே கேட்க மாட்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? இதெல்லாம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். என்னது பண்ணணும்னு நினைச்சியா? பண்ணணும்னா இதெல்லாம் உங்ககிட்ட செல்லமா கேட்கணும்னு நினைச்சேன்னு சொன்னேன். சாரி சக்தி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. நான் உனக்கு பிடிச்ச மாதிரியே இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன எதை கொடுக்கறது ஒண்ணுமே புரியல. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்கிட்ட எதுவுமே இல்லல சக்தி. நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஜனனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்படியே இரு, எனக்கு அது போதும். நீ வீணா மனசு போட்டு சக்தி, எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த மாதிரி யோசிச்சா உனக்கு உனக்கு பிடிச்சது ஒரு குழந்தை அதானே? அத பத்தி இப்ப பேச வேணாம், பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சுல. பின்னாடினா எப்போ? சொல்லு சக்தி, உன்னதான் கேக்குறேன். பின்னாடினா எப்போ? ஒருவேளை அது இப்போவா இருந்தா? இப்போவா? இர, இங்க பாரு, இப்பதான் நீ ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்க. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்க. அதுக்காக வாழ்க்கை முன்ன போயிட்டே தான் இருக்கும். நமக்கு நடக்கிறதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். அதை யோசிச்சா முடியாது. நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா என்ன? ஜனனி, அதெல்லாம் இப்ப வேண்டாம். நீ தானே ஆசைப்பட்ட? நான் ஆசைப்பட்டதான். ஆனா அதுக்காண்டி நீ போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைக்காக மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சியா? என் பொண்டாட்டிக்காகவும் நான் நிறைய யோசிப்பேன். அப்படி யோசிக்கிற என் புருஷனுக்காக நானும் யோசிக்கணும்ல. நம்ம குழந்தை பெத்துக்கலாம் சக்தி. நான் 9th மந்த் வரைக்கும் எப்படி வேணாலும் போராடி எல்லா வேலையிலயும் நானும் இருப்பேன்.
எல்லா வேலையும் நானும் செய்வேன். அதெல்லாம் காரணமா வச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். நம்ம குழந்தை பெத்துக்கலாம். ஏய், என்னப்பா ஆளாளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறிய? அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த கரிகால சொன்ன மேட்ரை அந்த அருவிக்கரசி ஒழுங்காக பண்ணிடுவாளா, ஆள் பிடிச்சிட்டாளா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணே. டேய், அவன் ஒரு லூசு பைய, அவன் ஒரு லூசு கிறுக்கி, 2 பேரும் சேர்ந்து என்ன தக்களிப்பாங்க? பேசாம இருங்கப்பா. மாமா, நான் பல ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்றது ஆக்ஷன். போராளி மாதிரி நீங்க தலைகீறி தூர போடுறது, வெட்டுறது, சாய்க்கிறது, உங்களுக்கு எல்லாமே போர்க்களம் தான். ஆனா நம்ம ஐட்டம் எல்லாமே இன்டர்னலா உள்ள இறங்கி கலக்கி விடுறது தான். வெயிட் அண்ட் வாட்ச் மாமா. டாய், வாயை பத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். அருவிக்கரை போனை போடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொன்ன வேலையை ஒழுங்கா பண்ண துப்பு இல்ல, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. சீ, அதை விட. போன் அடிக்குது பாரு, எடு. என்ன பண்றீங்க? கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்களா? நேரம் பார்த்து தான் ஏதாச்சும் பண்றதுக்கு பார்க்கணும். இருங்க. ஆனா ஆளை வச்சு இவங்க போற வழியில செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இங்க நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா நீங்க அங்க ஆள் அமைச்சு வேலையை முடிச்சிருவீங்கல்ல. இந்த தேவையில்லாம ஏதாவது ஏடா உடமா பண்ணி மொத்தமா மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்க பண்றோம். நீங்க வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. டேய், எங்க இருக்காளுங்க? எங்க இருப்பாங்க? எல்லாரும் கூடி உட்காந்து கூட்டாஞ்சோறு ஆக்கிட்டு இருக்காங்க. வத்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஏன்டி இப்படி கும்பலா வந்து நிக்கிறீங்க? போய் அந்த கடை இருக்கிற இடத்துல கூட்டி சுத்தம் பண்ணி வச்சா இவளுங்க முடிஞ்சதும் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்கல்ல. அதுவா? இல்ல, இனிமே எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல ஒட்டுக்கா எல்லாம் வேலை பாக்குறதுன்னு முடிவு எடுத்திருக்கோம்.